இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, உயிரே எடுக்கும் ஆபத்தான உணவுகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, ரூபாப் லீவ்ஸ். இந்த செடியில இலையும் பெருசா இருக்கும். இந்த இலையை தாங்கிட்டு இருக்கிற தண்டும் பெருசா தான் இருக்குமா. இந்த தண்டை வச்சு தான் பை, ஜாம் எல்லாமே செய்வாங்க. ஆனா அந்த இலையை மட்டும் தொடவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இலையில ஆல்காலிக் ஆசிட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால தெரியாதனமா அந்த தண்டோட சேர்த்து அந்த இலையை சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான். எந்த அளவுக்கு இலையை சாப்பிட்டோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட உடம்புல ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துமா. கம்மியா சாப்பிட்டோம்னா தலைவலி, வாந்தி, மயக்கம் எல்லாமே வரும். அதிகமா சாப்பிட்டோம்னா கிட்னி பிரச்சனை, பக்கவாதம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பிரச்சனைகளும் வருமா. ஒருவேளை இந்த இலையை சமைச்சு சாப்பிட்டோம்னா ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு இன்னுமே ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இதனாலே இந்த இலையில தெரியாதனமா கூட சாப்பிட்றாதீங்க. நம்பர் 2, எல்டர் பெரிஸ். இந்த எல்டர் பெரிஸ்ல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்குது. அதனாலே இதை நிறைய மருந்துல யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த எல்டர் பெரிஸ்ல தண்டுல மற்றும் அதோட இலைகள்ல கூட சைனைடோட மூலப்பொருட்கள் இருக்குது. அதனால இதை எதையுமே பச்சையா சாப்பிடவே கூடாது. ஏன்னா அப்படி சாப்பிட்டா அது செரிமானம் ஆகும்போது சைனைடா மாறிவிடும். அதுக்கப்புறமா நமக்கு வாந்தி, பேதி, மயக்கம்னு ஆரம்பிச்சு கடைசியில கோமால கொண்டு போய் விட்டுருமா. அப்படி இல்லையா, இந்த எல்டர் பெரிய பிரச்சனை இல்லாம சாப்பிடறதுக்கு ஒரு வழியும் இருக்குது. இந்த எல்டர் பெரியை வேக வைத்து அதோட கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டா ஒரு பிரச்சனையுமே வராது. நம்பர் 3, ஜெயின் புல் ஃப்ராக். ஆப்பிரிக்கால ஜெயின் புல் ஃப்ராக்கை சாப்பிட்றவங்க ரொம்பவே அதிகம். எந்த அளவுக்குன்னா அங்க இருக்கிற பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த ஃப்ராக் கிடைக்குமா. ஆனா இந்த ஃப்ராக்கை சமைச்சு சாப்பிட்றதுலயே பெரிய ரிஸ்க் இருக்குது. பஃபர் ஃபிஷ்ல இருக்கிற மாதிரியே இந்த தவளையோட தோல்லையும் சரி, அதோட உடம்புக்குள்ளாடி இருக்கிற பாடிக்குள்ளாடியும் சரி பயங்கரமான விஷயம் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா கிளீன் பண்ணி அது எதுவுமே இல்லாத மாதிரி சமைக்கணும். இதுல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா கூட ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த ஃப்ராக்கோட சதையும் நல்லா வேக வச்சுதான் சாப்பிடணும். இப்படி இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதை ஆப்பிரிக்கா மக்கள் இன்னும் விட்டு வைக்காம இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க. நம்பர் 4, சில்வர் ஸ்ட்ரைப் பிளாசோ. இந்த மீனை இந்தோ பசிபிக் ரீஜன்ல மட்டும் தான் பார்க்க முடியும். குறிப்பா இது ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா கிட்ட தான் பார்க்க முடியும். இந்த மீனை பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதோட கல்லீரல்லையும் இனப்பெருக்க உறுப்புலையும் தான் விஷயமே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலதான் நியூரோஸ்டிப்ஸ் அதிகமா இருக்குது. அதனால இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒழுங்கா கிளீன் பண்ணணும். ஒருவேளை தெரியாதனமா இதை ஒழுங்கா கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னா இதை சாப்பிட்றவங்க உடனே இறந்து போயிடுவாங்க. அதுலயும் அந்த பார்ட்டை கொஞ்சமா சாப்பிட்டா கூட ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி தெரியாதனமா இதை சாப்பிட்டா கூட இந்த பாதிப்பை குணப்படுத்துறதுக்கு மருந்தே கிடையாது. ஆனா இந்த மீனை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கிறனாலே இந்த மீனை அதிகமா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனாலேயே சில இடங்கள்ல இதை பிடிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு பேனும் பண்ணிருக்காங்க. நம்பர் 5, பொட்டேட்டோ. உலகம் ஃபுல்லாவே நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடுறது இந்த உருளைக்கிழங்கு தான். அதுலயும் உருளைக்கிழங்க வித்தியாசமா சமைச்சு பரிமாறிட்டு தான் இன்னும் இருக்காங்க. ஆனா இந்த உருளைக்கிழங்குலயும் சில ஆபத்துகள் இருக்குது. சில உருளைக்கிழங்குல சில இடத்துல அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஃபுல்லாவே பச்சையா இருக்கும். அதாவது நல்லா பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு முளைக்கட்டியும் இருக்கும். இந்த மாதிரியான உருளைக்கிழங்குல சோலைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலும் இருக்குது. அதை ஒருவேளை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வாந்தி, பேதி, செரிமான பிரச்சனைகள் வரும். அதனால இந்த மாதிரி உருளைக்கிழங்கை எப்பவுமே வாங்கிறாதீங்க. ஆனா சில பேர் அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு யூஸ் பண்றாங்க. அப்படி பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான பொட்டேட்டோவை வாங்காம இருக்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.